ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ரயில்வே எக்ஸாம் படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் சரி, இல்ல பேங்கிங் படிச்சாலும் சரி, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேர் வந்து முக்கியமான பார்ட். நீங்க ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். என்னால 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை ஞாபகம் வைக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து படிச்சுக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். அதே மாதிரி நீங்க பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அது கூடயே பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிட்டீங்க அப்படின்னா பேங்கிங்கோட ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஃபைனலா நீங்க மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கோரும் அதிகமா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃபை விட அதிக மார்க்கை எடுத்து எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன். இதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1,999. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல் சொல்லிட்டு ஸோ கோர்ஸோட ஃபீஸுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எல்லாமே படிச்சுட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ஹேஸ் டெவலப்ட் எ நானோ மேக்னட்டோஜெனிட்டிக் இன்டர்ஃபேஸ் ஃபார் நியூரோ டைனமிக்ஸ். ஸோ சமீபத்தில் எந்த நாடு நியூரோ டைனமிக்ஸ் தொழில்நுட்பத்திற்கான நானோ மேக்னட்டோஜெனிட்டிக் இடைமுகத்தை உருவாக்கியுள்ளது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியா. ஓகேவா? ஸோ இந்த சவுத் கொரியாவோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா சியோல். இதோட கரன்சி பாத்தீங்க அப்படின்னா ஓன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு லங் கேன்சர் டே 2024? ஸோ வேர்ல்டு லங் கேன்சர் டே ஒவ்வொரு வருஷமும் எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு லங் கேன்சர் டே 2024? உலக நுரையீரல் புற்று தினம் 2024 தீம் என்ன, கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. க்ளோஸ் த கேர் கேப், எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அக்சஸ் டு கேன்சர் கேர். ஓகேவா? ஸோ க்ளோஸ் த கேர் கேப். இதை ஃபுல்லா அப்படி மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்ல ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுனாலே போதுமானது. ஓகேவா? சோ புற்றுநோய் சிகிச்சைக்கான அணுகல் அனைவருக்கும் தகுதியானது. இதுதான் இந்த 2024 லங் கேன்சர் டேயோட தீம். ஓகேவா? சோ வேர்ல்டு லங் கேன்சர் டே வந்து ஆகஸ்ட் 1. எக்ஸாம்ல எப்படினாலும் கேட்கலாம், வேர்ல்டு லங் கேன்சர் டே என்னைக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 1 நம்ம இது பண்ண வேர்ல்டு லங் கேன்சர் டேயோட கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படியும் கேட்கலாம். ஓகே, அன்ஷ்மன் கெய்க்வாட் who recently passed away was associated with which sport? அன்ஷ்மன் கெய்க்வாட் வந்து ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. அவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. சோ அவர் வந்து கிரிக்கெட்டர். ஓகேவா? சோ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு போகும்போது ஆர்பிச்சரிஸ் நிறைய படிச்சிருப்போம். சோ அப்போ அவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்க அப்படிங்கறதையும் படிச்சுட்டு போனோம். ஏன்னா அந்த ஃபீல்டும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட நேம் மட்டும் கேட்க மாட்டாங்க, அவங்க எந்த ஃபீல்ட சேர்ந்தவங்க அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, recently which institute has received the distinguished special consultative status from the United Nations Economic and Social Council? சமீபத்தில் எந்த நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு ஆலோசனை அந்தஸ்தை பெற்றுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா KAITDU. Recently, Indian radio astronomers has identified 34 new giant radio sources using which telescope? சமீபத்தில் இந்திய வானொலி வானியலாளர்கள் எந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி 34 புதிய மாபெரும் வானொலி மூலங்களை கண்டறிந்துள்ளனர்? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயின் மெட்ரோவேவ் ரேடியோ டெலஸ்கோப். What is the rank of India in global agriculture export? உலகளவிய விவசாய ஏற்றுமதியில் இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேவா? சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, சோ ரீசன்ட்லி which organization launched a report titled The Case for Investment in Nutritious Food Value Chains? சமீபத்தில் எந்த அமைப்பு சத்தான உணவுகள் மதிப்பு சங்கிலிகளில் முதலீடு செய்வதற்கான
வழக்கு என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெயின்னா என்னன்னா குளோபல் அலையன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் தனா டூரிசம் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ். ஸோ தன டூரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தன டூரிசம் அப்படின்னா விசிட்டிங் லொகேஷன் அசோசியேட்டட் வித் டெத், சஃபரிங், ட்ராஜடி ஆர் சம்திங் அன்யூஷுவல். ஓகேவா? ஸோ இறப்பு, துன்பம், சோகம் அல்லது அசாதாரணமான அந்த மாதிரி பிளேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளேஸை வந்து விசிட் பண்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தன டூரிசம். ஓகே. தாடு tribes recently seen in news are primarily resides which state? So okay, so தாடு tribes வந்து எந்த மாநிலத்துல சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் தாடு பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் முதன்மையாக வசிக்கின்றனர்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ தாடு பழங்குடியினர் வந்து மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேவா? சோ இப்போ மணிப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய லேக் வந்து லோக்டாக் லேக், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பேரக் ரிவர் வந்து எங்க இருக்குன்னா மணிப்பூர்ல. ஸோ யாசங், சவாங்குட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மணிப்பூரோட ஃபெஸ்டிவல்ஸ். நேஷனல் பார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கெய்புல் லம்ஜோம் நேஷனல் பார்க் மணிப்பூர்ல இருக்கு. ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா தூல் சோளம். இது எல்லாமே அடிக்கடி எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த தாடு ட்ரைப் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர். சோ மணிப்பூரோட லேக் பாத்துக்கோங்க, ரிவர், ஃபெஸ்டிவல், நேஷனல் பார்க், ஃபோக் டான்ஸ் எல்லாமே ஒன்லைனரா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் எ பெய்லி பிரிட்ஜ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பெய்லி பாலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெய்லி பிரிட்ஜ்னா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப வேலை மெனக்கிடணும், ஸோ ரொம்ப வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு போர்ட்டபிள் பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ போர்ட்டபிள் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீ பில்ட் பிரிட்ஜ்னு இதை சொல்லுவாங்க. ஏற்கனவே இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சில பார்ட்டை வந்து கெட்டி வச்சிருப்பாங்க. அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பார்ட்டை அசம்பிள் பண்ணி தேவைப்படுற இடத்துல அந்த பிரிட்ஜை வந்து உருவாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெய்லி பிரிட்ஜ். ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which ministry is the nodal body for implementing the Pradhan Mantri Awas Yojana Urban 2.0 scheme recently seen in news? ஸோ இந்த பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா? ஸோ ஆவாஸ்னா என்னது? வீடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வீடு கட்டி கொடுப்பாங்க இல்லையா? ஊர்லயே எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு கீழே வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா? ஸோ ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? ஓகேவா? ஸோ இதோட நோடல் பாடி எது? ஓகேவா? சோ எதுக்கு யார் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை வச்சே நமக்கு தெரியும், ஆவாஸ்னா வீடு கட்டி கொடுக்கிறது. அப்போ ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற 2.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முக்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? சோ எக்ஸாம்ல இப்படியும் கேட்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்டர் யாரு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்டர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சில கொஸ்டின் நாம படிக்கலனாலுமே அந்த நேம வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ல. The Jonga tribe recently seen in news primarily resides in which state? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஜுவாங்கா பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் வசிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால. ஓகேவா? சோ ஒவ்வொரு ட்ரைபும் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ ஜுவாங்கா ட்ரைப் வந்து ஒடிஷா. சோ ஒடிஷால இருக்கக்கூடிய முக்கியமான டெம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகநாத் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரியில இருக்கு. அடுத்து லிங்கராஜா டெம்பிள், இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. லிங்கராஜா டெம்பிள் வந்து புவனேஸ்வர்ல இருக்கு. கொனார்க் டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒடிஷால இருக்கு. ஓகே. சோ புவனேஸ்வர் எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, முக்கியமான லேக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்சுப்பா லேக்கு, சில்லிகா லேக்கு, கஞ்சியா லேக்கு. சோ இதுல இந்த சில்லிகா லேக் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒடிஷால இருக்கக்கூடிய முக்கியமான லேக் எதுன்னா இந்த சில்லிகா லேக்கு. சோ எல்லா லேக்கும் படிச்சுக்கோங்க, அடிக்கடி ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது சில்லிகா லேக்கு. ரிவர் பாத்தீங்கன்னா மகாநதி, பிரம்மாணி, பைத்ராணி, இந்திராவதி, ருஷி குல்யா, அதுக்கப்புறம் வம்சத்ரா, நாகவலி, அதுக்கப்புறம் வந்து புதபலாங்கா. சோ இது எல்லாமே ஒடிஷால இருக்கக்கூடிய ரிவர். டேம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைராகுட் டேம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹைராகுட் டேம் பாத்தீங்கன்னா மகாநதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. இப்பெல்லாம் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஹைராகுட் டேம் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு டைரக்டா கேட்கறத விட
ஹைராகுட் டேம் வந்து எந்த நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க அப்படியும் கேட்டிருக்காங்க. சோ மகாநதி. ஓகே. சோ அதே மாதிரி ரெங்கலி டேம், சோ இது வந்து பிரம்மானி ரிவருக்கு குறுக்க. இந்திராவதி டேம் இந்திராவதி ரிவருக்கு. ஜலபுட் டேம் பாத்தீங்கன்னா மஞ்ச்குண்ட் ரிவர். அப்புறம் மந்திரா டேம் வந்து சங்க் ரிவருக்கு குறுக்க. ஸ்டேடியம் பாத்தீங்க அப்படின்னா த ஐகானிக் பாரபட்டி ஸ்டேடியம், கலிங்கா ஸ்டேடியம், திலீப் திர்கே ஸ்டேடியம். ஃபெஸ்டிவல் பாத்தீங்க அப்படின்னா கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஃபோக் டான்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒடிசி, சாவு டான்ஸ், குமுரா டான்ஸ், கொட்டி பூவா, அதுக்கப்புறம் சம்பல்புரி ஃபோக் டான்ஸ். போர்ட் பாத்தீங்க அப்படின்னா பாரதி போர்ட், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாரதி போர்ட் எங்க இருக்குன்னு. நேஷனல் பார்க் பிட்டர்கன்னிகா, சிம்ப்ளிபால் நேஷனல் பார்க் ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட் பாத்தீங்க அப்படின்னா தல்ச்சர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், வேதாந்தா ஜார்சுகுடா பவர் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வந்து சோலார் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஒடிஷா லிமிடெட். ஓகேவா. சோ இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது கிடையாது. ஆனா இந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஒரு ஜிகே படிக்கும் போது, ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய எல்லா ஜிகேயும் படிச்சிடணும். வாட் இஸ் டாண்ட்லம் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டாண்ட்லம் என்றால் என்ன? சோ இது வந்து ஒரு அரிய வகை உலோகம். ஓகே. So recently, which institution has launched the Center for Narmada River Basin Management to study the Narmada River? சமீபத்தில் நர்மதா நதியை ஆய்வு செய்வதற்காக நர்மதா நதி படுகை மேலாண்மை மையத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி காந்திநகர். விச் இன்ஸ்டிடியூஷன் remained on the top spot in the National Institute of Ranking Framework 2024? 2024 ஆண்டில் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் எந்த நிறுவனம் முதலிடத்தில் உள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரீசென்ட்லி இந்தியா அண்ட் இஸ்ரேல் ஹேவ் லான்ச்ட் a joint project to establish a center of water technology at which institute? சமீபத்தில் இந்தியாவும் இஸ்ரேலும் எந்த நிறுவனத்தில் நீர் தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவதற்கான கூட்டு திட்டத்தை தொடங்கியுள்ளன? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல. யாரு? இந்தியாவும் இஸ்ரேலும். ஓகே. So which country has recently introduced the AIM 174B, an extremely long range air to air missile in the இந்தோ பசிபிக்? எந்த நாடு சமீபத்தில் இந்தோ பசிபிக் பகுதியில் எய்ம் 174B என்ற மிக நீண்ட தூர வான் ஏவுகணையை அறிமுகப்படுத்தியது? சோ இந்த எய்ம் 174Bங்கிறது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இது வந்து ஏர் டு ஏர் மிசைல். ஓகேவா. சோ இந்தோ பசிபிக்ல எந்த நாடு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். ஓகேவா. சோ அமெரிக்கா. ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் ஆஃப் த என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட்? சமீபத்தில் அமலாக்க இயக்குநரகத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? சோ யாருன்னா ராகுல் நவீன். ஓகே. சோ இது எல்லாமே அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு கீழே வர கொஸ்டின்ஸ். ரீசன்ட்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளர்ட் விச் வைரஸ் எ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன்? சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு ஹூ. ஓகேவா. சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. எந்த வைரஸை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கி பாக்ஸ் வைரஸ். Recently, researchers have identified anti-diabetic herb Gymnea sylvestre in which hills of Bihar? ஓகேவா. சோ சமீபத்தில் பீகாரின் எந்த மலைப்பகுதியில் நீரழிவு எதிர்ப்பு மூலிகை ஜிம்னிமா சில்வெஸ்ட்ரே இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர்? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாயோனி மலைகள்ல. ஓகே. சோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு. ஓகே. How many climate resilient seed varieties were launched by the Prime Minister of India at the Indian Agricultural Research Institute? இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்திய பிரதமரால் எத்தனை காலநிலை எதிர்ப்பு விதை வகைகள் தொடங்கப்பட்டன? சோ எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 109. What is the main objective of the Model Solar Village Initiative recently seen in news? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த மாடல் சோலார் வில்லேஜ் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அடாப்ஷன். ஓகேவா. சோ அதை வந்து ப்ரமோட் பண்றது, அதிகமான அளவு சூரிய சக்தியை பயன்படுத்துறத ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் கௌரவ் ரீசன்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த லாங் ரேஞ்ச் கிளைட் பாம். ஓகே. சோ அதோட நேம் வந்து கௌரவ். எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. வாட் இஸ் கேப்டகான் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த கேப்டகான் அப்படிங்கிறது இது ஒரு செயற்கை மருந்து, சிந்தட்டிக் ட்ரக். ரீசென்ட்லி விச் கண்ட்ரி ரிப்போர்ட்டட் த ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு கேஸ் ஆஃப் டெட்லி எம்பாக்ஸ் வேரியன்ட் அவுட்சைட் ஆப்பிரிக்கா? சமீபத்தில் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே கொடிய எம்பாக்ஸ் மாறுபாட்டின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்கை எந்த நாடு அறிவித்தது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகே. சோ ஸ்வீடனோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம். கரன்சி வந்து குரோனா. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஜெனீவா.
கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பிராங்க். ஸ்பெயினோடது பாத்தீங்கன்னா மேட்ரிட். கரன்சி வந்து யூரோ. உக்ரைனுக்கு பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கியூ. உக்ரைனியன் ஹைரிவ்னியா. ஓகேவா? சோ இதுதான் அதோட கரன்சி. விச் டிபார்ட்மெண்ட் ரீசன்ட்லி இன்ட்ரடியூஸ்ட் a centralized pension processing software? பவிஷ்யா. பவிஷ்யா என்ற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய செயலாக்க மென்பொருளை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய துறை எது? ஓகேவா? சோ பவிஷ்யா கூடிய சாஃப்ட்வேரை எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர். சோ இது கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா பென்ஷனுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எந்த டிபார்ட்மெண்டா இருக்கும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர். சோ அடுத்து பாருங்க, முடா ஸ்கேம் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த முடா ஊழல் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, சோ கர்நாடகாவோட ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா டெம்பிள் விருபக்ஷா டெம்பிள் அது எங்க இருக்குன்னா ஹம்பி கர்நாடகால இருக்கு. வித்தலா டெம்பிள் ஹம்பி கர்நாடகா. கோமதேஸ்வரா டெம்பிள் அது வந்து ஸ்ரவண பெலகோலா. ஓகே, சோ லேக் பாத்தீங்கன்னா அகரா லேக், பெல்லந்தூர் லேக், ஹெப்பால் லேக், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய லேக். ரிவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, காவேரி, பெண்ணாறு, நேத்ராவதி, கலிநதி, மஞ்சுரா, பாலாறு, ஸ்ரவதி, பீமா ரிவர், துங்கபத்ரா ரிவர். சோ இதுல அடிக்கடி கேட்டிருக்குது இந்த துங்கபத்ரா ரிவர் வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ டேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணராஜ சாகரா டேம், துங்கபத்ரா டேம், பத்ரா டேம், அதுக்கப்புறம் லிங்கனா மக்கி டேம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய டேம். லக்கியா டேம், ஆலமட்டி டேம். சோ எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட டேம்ஸ். ஓகே, ஹேமாவதி டேம். ஓகே, சோ இதோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கும். சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, சோ ஸ்டேடியம் பாத்தீங்க அப்படின்னா சின்னசுவாமி ஸ்டேடியம். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கர்நாடகால இருக்கக்கூடிய ஸ்டேடியம். ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா யாஷ் கானா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுக்கி குனிதா. சோ இந்த யாஷ் கானா இதுக்கு வந்து கேஜிஎஃப் ஆக்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கர்கா போர்ட் பாத்தீங்கன்னா நியூ மேங்களூர் போர்ட். பந்திப்பூர் அப்புறம் நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க். சோ இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பந்திப்பூர் நேஷனல் பார்க், பன்னார்கட்டா நேஷனல் பார்க், குதிரைமூக்கு, ஆன்ஷி நேஷனல் பார்க், நாகர்கோல் நேஷனல் பார்க். இது எல்லா நேஷனல் பார்க்குமே ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தெர்மல் பவர் பிளான்ட்ல 2 தெர்மல், அதாவது இந்த பெல்லாரி தெர்மல் பவர் ஸ்டேஷனும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உடுப்பி பவர் பிளான்ட்டும் கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் கைகா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். சோ கைகா இது நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க இருக்குன்னு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. கைகா கர்நாடகா. அடுத்து சோலார் பவர் பிளான்ட் பவகடா சோலார் பவர் பிளான்ட். ஓகே, சோ ரீசென்ட்லி த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லான்ச்ட் த ஃபர்ஸ்ட் சோலார் வில்லேஜ் இன் விச் டிஸ்ட்ரிக்ட்? சமீபத்தில் மகாராஷ்டிரா அரசு எந்த மாவட்டத்தில் முதல் சோலார் கிராமத்தை உருவாக்கியது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தாரா. ஓகே, சோ சத்தாரா மாவட்டத்துல உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா பத்தின ஸ்டாட்டிக் ஜிகேக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஷீரடி சாய்பாபா கோயில் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஷீரடி எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஷீரடியில தான் சாய்பாபா கோயில் இருக்கு. அடுத்து சித்தி விநாயகா டெம்பிள் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லேக் பாத்தீங்க அப்படின்னா கொரிவாடா லேக், கின்ஸ்டி. சோ லேக் வந்து ரொம்ப ரேரா தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ ரிவர் பாத்தீங்க அப்படின்னா அம்பா, அம்பிகா, பீமா ரிவர், கிர்னா, கோதாவரி, இந்திராவதி, கிருஷ்ணா ரிவர், மஞ்சுரா, நர்மதா, பிரான்ஹிதா, பூர்ணா, தப்பி, அதுக்கப்புறம் சோ வாய்கங்கா, வர்தா. இது எல்லாமே மகாராஷ்டிரால உள்ள ரிவர். டேம் பாத்தீங்க அப்படின்னா டேம் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. கொய்னா டேம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொய்னா ரிவர். ஜெயக்வாடி டேம் மகாராஷ்டிரால இருக்கு. இசப்பூர் டேம். சோ அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி கேட்ட டேம் பாத்தீங்கன்னா இந்த வர்ணா டேம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொய்னா டேம், ஜெய்க்வாடி டேமும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து பட்டீல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுக்கப்புறம் வந்து நேரு ஸ்டேடியம், பிராபோன் ஸ்டேடியம், மகேந்திரா ஹாக்கி ஸ்டேடியம், தாதாஜி கொண்டாதேவ் ஸ்டேடியம். இது எல்லாமே மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஸ்டேடியம். ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா காளிதாஸ் ஃபெஸ்டிவல், குதி படவா ஃபெஸ்டிவல். ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா லாவானி, கோலி டான்ஸ், லெசிம், பௌரி நாச். போர்ட் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் எங்க இருக்குன்னு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நேஷனல் பார்க் சண்டோலி, குகாமல், நாவிகன், சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நேஷனல் பார்க். அதே மாதிரி தடோபா நேஷனல் பார்க், பெஞ்ச் நேஷனல் பார்க். ஓகே, சோ அது மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் என்னென்ன இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் கரெக்டா பாத்துக்கணும். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ் இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ரந்தம்பூர் டைகர் ரிசர்வ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ரந்தம்பூர் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டீஸ்டா வி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த டீஸ்டா வி நீர்மின் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
சிக்கிம்ல இருக்கு. சோ சிக்கிம்ல இருக்கக்கூடிய லேக் வந்து பாத்துக்கோங்க. ரிவர் வந்து டீஸ்டா ரிவர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல. ஃபெஸ்டிவல் சாகா தாவா ஃபெஸ்டிவல் சிக்கிம்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபோக் டான்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கி சாம். ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீசன்ட்லி a case of vaccine derived polio has been confirmed in which state of India? சமீபத்தில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் தடுப்பூசி மூலம் போலியோ நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால. மேகாலயாவோட ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா மேகாலயால இருக்கக்கூடிய லேக்கு உமியம் லேக்கு, ரிவர் வந்து கொப்பிலி. ஓகே. சோ ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா நோக்ரம் டான்ஸ், வங்காளா ஃபெஸ்டிவல், அஹியா. இது எல்லாமே முக்கியமானது. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நேஷனல் பார்க்கும் இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பால்பக்ரம் நேஷனல் பார்க், நோக்ரெக் நேஷனல் பார்க் ரெண்டுமே எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. ஓகே. ஓகே. சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ல. அது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம டீச் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப்ஸ் வேணும், எனக்கு லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணும், நான் என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அதோட அதுல கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, பேங்கிங் படிச்சா அதுல கவர் ஆகக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூவா சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர், இன்னும் ஃபியூச்சர்ல நியூ இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான குவிஸும் இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஸோ எல்லா டேஸோட கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே இருக்கும். இதை தாண்டி வேற எதுவுமே கரண்ட் அஃபேருக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்லயே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு சிஏ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு சோ உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சிஏ பிடிஎஃப் ஜாயின் பண்றீங்கன்னா 499 பே பண்ணுங்க. சப்போஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபீஸ் வந்து 499. எல்லாமே வேணும், நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு. ஓகேவா? அது மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கு தனித்தனியா பேட்சஸ் வேற கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ என்னால வீட்டுல உட்காந்து தனியா படிக்க முடியல, ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணா எனக்கு படிக்க ஈஸியா இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.